මන්ත්‍රීතුමා විනාඩි 7ක කාලයක් ඔබතුමා. நன்றி குழுக்களின் தலைவர் அவர்களே. விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷமான அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற வகையிலே அரசாங்கம் நெல் நிர்ணய விலையை அறிவித்திருக்கிறது. உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த விவசாயிகளுடைய ஆதங்கம் இந்த விலை நிர்ணயம் என்பது தேவை என்பதை கூறிக்கொண்டிருந்தார்கள். நாங்களும் அது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே நல்ல விலையை நிர்ணயம் செய்து அதை விவசாயிகளிடமிருந்து வாங்குவதற்கான முயற்சியை அரசாங்கம் செய்திருப்பதை நான் பாராட்டுகிறேன், நன்றி தெரிவித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த விவசாயிகள் மட்டும் அழிவை அவர்கள் பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்ற போது சாதாரண உதாரணமாக உளுந்து, மரக்கறி வகைகள், ஏனைய சிறு தானியங்களை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் நட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நஷ்டஈடையும் அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். அப்படி பரிசீலிக்கின்ற போதுதான் எங்களுடைய சிறுதானியங்கள் விதைக்கின்ற எங்களுடைய விவசாயிகளும் நன்மை அடைவார்கள். இதனூடாக எங்களுடைய உற்பத்திகளை பெருக்குகின்ற போது நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் காண முடியும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இந்த தென்னை உற்பத்தி பொருட்கள், உண்மையிலே எங்களுடைய தென்னை உற்பத்தியாளர்கள் அந்த உற்பத்தி பொருட்களை என்ன செய்வதென்று மிக திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே அந்த பொருட்கள் மிகவும் தேவைப்படுகின்ற, விரும்பி உட்கொள்ளுகின்ற பொருட்களாக இருக்குது. உதாரணமாக பினாட்டு, ஒடியல், இந்த பனை ஓலைகளால் வினையப்படுகின்ற பேக் போன்ற அந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாம் நல்ல விலைக்கு கொடுக்கின்ற, அந்நிய செலவாணியை பெறுகின்ற வகையிலே அது அமைகின்றது. ஆகவே அமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய வன்னி பிரதேசத்திலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே, வடக்கிலே இந்த உற்பத்தி பொருட்கள் என்ன செய்வதென்று சாதாரண குடிசை தொழிலாக இருக்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்வதென்று தெரியாது அந்த எங்களுடைய மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பனை உற்பத்தி பொருட்களை நல்ல விலைக்கு அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற போது அது ஒரு நல்ல வருமானத்தை, அந்நிய செலவாணியை பெறுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். அதைவிட இந்த பனைகளை, பழைய, அதாவது வயது போன பனைகளை வெட்டுவதற்கான அந்த தொழிலை மேற்கொள்ளுகின்ற எங்களுடைய மக்கள், அது சம்பந்தமான தொழிலை கொள்ளுகின்றவர்கள் இந்த பனையை வெட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக பொருளாதார ரீதியாக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விடயம், குழுக்களின் தலைவர் அவர்களே, இந்த ஒரு காலத்திலே மனிதர்களுடைய உயிர்கள் மதிக்கப்படுவதில்லை. தெரு ஓரங்களிலே சுட்டு கொல்லப்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்களை கண் முன்னாலேயே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அது இல்லாத சூழலிலே மிருகங்களுக்கு நாங்கள் முக்கியம் கொடுக்கின்றோமா என்பது கேள்வியாக இருக்கிறது. இந்த ஒரு காலத்திலே நீங்கள் இந்த குரங்கின் வளர்ச்சியை நிப்பாட்ட முடியவில்லை என்றால், நிப்பாட்ட நாங்கள் எத்தனிக்கவில்லை என்றால், நாங்கள் வெளிநாடுகளிலே பல பொருட்களை இறக்குமதி செய்கின்ற ஒரு சூழலைத்தான் நாங்கள் காண வேண்டி வரும். ஆகவே மனிதர்களா குரங்கா ஆண்டு பாருங்கள். இன்றைக்கு பல விவசாயிகள் இந்த குரங்கின் ஊடாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். விவசாய தொழிலையே அவர்கள் செய்யாது இருந்து கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகிறது. அதே போல யானையினுடைய பெருக்கம்,
ஆகவே நான் ஒரு பேப்பரிலே பார்த்தேன், இந்த குரங்கினுடைய மதிப்பீடு, அது இன மதிப்பீட்டை எடுக்க போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கிறது. எப்படி அவர்கள் ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு நிலையிலே இப்படி அந்த கணக்கெடுப்பை செய்ய போகிறார்கள்? என்னை பொறுத்த மட்டிலே இந்த குரங்குகளை ஏற்றுமதி செய்கிறோம் என்றால் ஏற்றுமதி செய்யுங்கள், அல்லது மனிதர்களை வாழ விடுவதற்கான வாய்ப்பை கொடுங்கள். ஆகவே ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த குரங்கினுடைய பெருக்கத்தை இல்லாதொழிக்க வேண்டும். ஆகவே இந்த குரங்கு இருக்கின்ற போது உண்மையிலே வடக்கு கிழக்கிலே எங்களுடைய விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே அந்த நிலையிலே அந்த சூழலை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் பல பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம், பல பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம். ஆனால் வெளிநாட்டிலே எங்களுடைய நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற அந்த விதைகளை கொண்டு வந்து நீங்கள் இங்கு விவசாயம் செய்கின்ற போது அத்தனை பழங்களும் எங்களுடைய நாட்டிலே உருவாகின்ற சூழல் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது. ஆகவே அந்த பழங்களையும் எங்களுடைய தேசத்திலே வெளிநாட்டில் இருந்து அந்த விதைகளை கொண்டு வந்து இங்கே உற்பத்தி செய்கின்ற போது வெளிநாடுகளிலே அந்த பொருட்களை நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற அதை நாங்கள் முகர்கின்ற போது அதை ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். நீங்கள் பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்கின்ற போது அது சதோசாவுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கிறதாக பார்க்கக்கூடியதாக, ஏனைய முதலாளிமார் அந்த பொருட்களின் விலைகளை உண்மையிலே குறைப்பதாக இல்லை. ஆகவே அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பொருட்களின் விலை அரசாங்கம் விலையிலே சதோசா மட்டும் அந்த விலைகளை கொடுக்கின்ற வாய்ப்பை உருவாக்க கூடாது. அத்தனை முதலாளிமாரும் அத்தனை கடை தொழில் முதலாளிமாரும் அந்த பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்கின்ற போதுதான் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள். ஆகவே அரசாங்கம் விலை நிர்ணயத்தை போடுவது மட்டுமில்லாது அதை நடைமுறைப்படுத்துகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற போதுதான் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள். அது மட்டுமில்ல, ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் தலைவர் அவர்களே. இந்த முகநூலிலே என்னை பற்றி தவறான வதந்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையை சொல்லுங்கள், உண்மையை போலீசாரிடம் சொல்லுங்கள், உண்மையை சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லுங்கள். சட்டம் நடவடிக்கை எடுக்கட்டும், தன் கடமையை செய்யட்டும், சும்மா விடாதீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.